ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைனா குக்கிங் சேனல். இப்போ சிம்பிளான கீரை பொரியல் பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள்: கீரை நல்லா அலசி, எனி கீரை எந்த கீரை வேணாலும் நல்லா கட் பண்ணி அலசி வச்சுக்கணும். 2 டைம் அலசி கட் பண்ணி 2 டைம் அலசி மஞ்சத்தூள் கல் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி 2 டைம், அப்போ தான் அந்த மண்ணெல்லாம் கீழே இறங்கி கிளியராக இருக்கும். கீரை 2 டைம் அலசி 3 டைம் கூட அலசிக்கலாம், மண் அதிகமாக இருந்தால். ரெடி பண்ணி வச்சுக்கணும். 3 ஸ்பூன் பாசி பருப்பு 10 நிமிடம் ஊற வச்சுருக்கணும். 2 காஞ்ச மிளகா வத்தல் 2, மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், சீரகத்தூள் 1/4 ஸ்பூன் 2 மிக்ஸ் பண்ணி இடித்து வச்சுக்கணும். 1 2 இடித்து வச்சுருக்கணும். ஒரு வெங்காயம் நைஸாக வெட்டிக்கணும். மஞ்சள் தூள் சிறிதளவு, தேவையான அளவு உப்பு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போ அடுப்பில் கடாய் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கணும். 1 ஸ்பூன் சிறிதளவு நெய் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு கடுகு சீரகம் போட்டு, கடுகு வெடித்த உடனே நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயத்தை போட்டு மிளகாய் வத்தல் 2 நல்லா கட் பண்ணி சின்னமாக கட் பண்ணி கிள்ளி அதை வச்சுருக்கோம்ல, அதை போட்டு, அப்புறம் ஒரு வெங்காயம், மஞ்சத்தூள் கீரை போடும்போது போட்டுக்கலாம். இப்போ இதை வதங்கினோன்னே கீரையை அள்ளி போட்டுற வேண்டியது தான். நல்லா அலசி தண்ணி வடிய வச்சுக்கணும். அலசி நல்லா புழிஞ்சு அப்படியே போடணும். அதில் இருக்க தண்ணியே நம்மளுக்கு அந்த கீரை வேகிறதுக்கு சரியாக இருக்கும். நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்ற வேண்டாம். அப்புறம் அதில் அந்த ஊற வச்ச 10 நிமிடம் முன்னாடியே பாசிப்பருப்பு 3 ஸ்பூன் ஊற வச்சிடணும். அந்த பாசிப்பருப்பு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு பருப்பு மட்டும் கொட்டி நல்லா பதங்க விடணும். அதில் மஞ்சத்தூள் இப்போ போட்டு சிறிதளவு மஞ்சத்தூள் போடணும். இப்போ உப்பு போடக்கூடாது. போட்டு திறந்தே வச்சு மூடலாம் கூடாது. கடாயை மூடாமல் திறந்து வச்சு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில், அதான் மீடியமாக, ரொம்ப சிம் போகாமல் மீடியமாக வச்சு கீரையை வேக விட்டோம்னா 10 நிமிடம் தான். வெந்தோடனே அழகாக தேவையான அளவு உப்பு, வெந்திட்டு இருக்கும்போதே உப்பு போட்டு 10 நிமிடம் தான் பொரியல் ரெடி ஆயிடும். இறக்க போகும்போது தேங்காய் பூ துருவல் மட்டும் கொஞ்சம் லைட்டாக தூவிக்கணும். தேவைப்பட்டால் தூவிக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். சாதத்துலேயும் பிணைஞ்சு சாப்பிட்லாம். சைட்லேயும் ரசம், இப்போ சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும், தயிர் சாதம் எல்லா சாதத்துக்கும் சைட்லேயும் சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.